திருமாவளவன் பற்றி விஜய் பேசுறதை பற்றி கேட்குறீங்களா? திருமாவளவன் வந்து ஏற்கனவே சொல்லிட்டார். அவர் வந்து ஒரு திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணியில் முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. திமுக கூட்டணியில் இருந்ததுனால அவர் 4 எம்எல்ஏங்க 2 எம்பிங்கெலாம் ஜெயிச்சிருக்காங்க, அங்கீகாரம் கிடச்சிருக்கு. மத்தியில் வந்து இந்தியா கூட்டணியில் ஒரு கூட்டணி தலைவராக இருக்கிறாரு. அவர் அழகாக சொல்லிட்டார், நான் வந்து இதுலேருந்து வெளியே வந்தேன்னா என்னால் இந்த இந்திய கூட்டணிக்கு வந்து எந்த கலங்கமும் ஏற்படக்கூடாது. புரியுதுங்களா? அதனால் அவர் வந்து இந்த இந்துத்துவா நான் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து இவர் டாக்டர் அம்பேத்கர் வழியில் அவர் செயல்படுறாரு. அதனால் அவர் விளக்கமாக சொல்லிட்டாரு, எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. நேற்று இவர் பேசினார், கழக துணை பொதுச்செயலாளர் பேசுவோம், அதுக்கு வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து, இது எங்களுடைய கருத்து இல்லை, அதை பற்றி நாங்கள் ஆலோசனை பண்ணணும்னு சொல்லிட்டார். இல்லை, அதில் பார்க்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து அந்த இயக்கத்தில் இருக்கார், அதனால் அவருக்கு சூழ்நிலை வராமல் இருக்கலாம். இவர் இயக்கத்துக்கே சம்மந்தம் இல்லாதவர், இவர் வேறு ஒரு கம்யூனிட்டி. அந்த விழாவுக்கு இவரையா அவர் அம்பேத்கரை கூப்பிட்றதுக்கு இவரையா அழைக்கணும். இவர் அழைக்கிறதே தவறு, அவர் வராதது தவறுன்றது நம்ம யாருக்கு என்னன்றது சொல்ல முடியாது. இல்லை, அவர் அரசியலுக்கு புதுசாக வந்திருக்காரு, அந்த அனுபவம் இல்லை, தெரியாமல் செஞ்சு நம்ம தான் திருத்திக்கணும். சின்ன வயசு, இன்னும் அனுபவசாலி இல்லை. திருமாவளவன் ரொம்ப நாளாக இருந்திருக்காரு, அவருக்கு தெரியும், அதெல்லாம் புரிஞ்சுக்காரு திருமாவளவன் சார். அதை அனுசரித்து தான் போனோம். சின்ன பசங்க வரும்போது அதில் நம்ம இடம் கொடுத்து தான் போனோம். அதை ஒன்றும் நினச்சிக்க மாட்டார் திருமாவளவன் சார். இவர் விஜய் என்ன நினைக்காத, இப்படி பேசினா அண்ணன் கோச்சிக்க மாட்டாரா, அப்படி ஃபீல்டில் பேசியிருப்பார். அதில் எந்த தப்பு இல்லை. மக்கள் வந்து தப்பாக நினைக்க மாட்டாங்க. அரசியல் புரிதல் இல்லைல்ல, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு, இப்போதானே அரசியல் வராரு, இன்னும் போக போக அதை பற்றி தெரியும். அவரை பற்றி திருமாவளவன் சார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவருக்கு இருக்குது. நிறைய அரசியலில் பார்த்துருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, ஃபீல்டில் வந்துருக்காரு. அதனால் மக்கள் எந்த விதமாக ஏற்றுக்க மாட்டாங்க. இது வந்து தப்பாக நினைக்க மாட்டாங்க. விஜய் சின்ன வயசு தானே, அதனால் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு ரசிகர்கள் தான் அவங்க எல்லாம் ஏற்றுக்கிறாங்களே தவிர அரசியல்வாதியை யாருமே அவங்கள ஏற்றுக்கல. அதை கொஞ்சம் இப்போ கண்டிப்பாக மாறிடுவாங்க. இப்போ தானே இறங்கியிருக்காரு, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது மாறிடும். ஆமாம், இது வந்து விடுதலை சிறுத்தை வந்து பழைய ஓல்டு கட்சி. ஆர்பிஎஃப்பில் வந்து இந்திய இராணுவம் அனைத்து லாக் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய புரட்சி பாரதம் எல்லாமே பழைய காலத்து அக்யூஸ்டு. அந்த டிசி சங்கம் வந்து இந்த ரத்னமாலா விசைபில்லா அப்படின்றது வெள்ளூர் கோட்டம். அப்புறம் நிறையா அவங்க டான் மந்திரம், நிறைய பெண்களை வச்சு விபச்சாரங்கள் பண்ணுறதுக்கு விடுதலை சிறுத்தையும் புரட்சி பாரதம் ஃபாரினர்ஸ் வேர்ல்டு ஜார் பிளாஸாவும் அனைத்து ப்ராப்ளமும் நிறையா கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த பொத்தேரி சாஃப்ட்வேரில் கட்டாமலே அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி திருடர்கள். இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை பற்றி மொழி வாரியாக எல்லா மேடையில் பேசுகிற ஒரே தலைவர் திருமாவளவன் தான். இன்றைக்கி விஜய் வந்து அம்பேத்கர் எடுத்து பண்ணுறான்னு சொல்கிறத விட அது அவருடைய வாழ்க்கையே அம்பேத்கரை பின்பற்றி தான் இவருடைய வாழ்க்கையே இருக்குது. யார்? திருமாவளவோட வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் வந்து பேசினார், அவர் புத்தகம் வெளியிடுறாரு, அதுக்காக கூப்பிட்றோன்னா அதில் போய் தான் இவர் அம்பேத்கருடைய பிரியர், அம்பேத்கர் வளர்க்குறான்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இவர் ஒரு அம்பேத்கர் வழியில் ஏற்கனவே ஒரு இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாரு, அதில் அங்கீகாரம் பெற்றிருக்கார். அதனால் அவர் சொல்கிறதுக்கு அவர் வாழ்த்து தெரிவிச்சிட்டார். ஆனால் அவர் போகிறதுக்கு விரும்பலை. விளக்கத்தையே கரெக்டாக சொல்லிட்டார். எதுக்காக நான் போகல, ஏன் போகலன்றதை விளக்கம் கரெக்டாக சொல்லிட்டார். அதான் அவர் சொன்னார், திருமாவளவன் வந்து இந்த வர வேண்டிய சூழ்நிலை, அவர் ஏன் வர முடியல, அவருக்கு என்ன மாதிரி நிர்பந்தம் வந்து யாருன்னு தெரியுன்றாரு, அது சொல்லவே கூடாது. அது மேலே சொல்கிறது பெரிய தவறு. அது வந்து அரசியல்னா ஒரு பக்குவமாக பேசணும். அடிக்கிற மாதிரி இருப்பாங்க, அழகிற மாதிரி இருந்தால் அது மாதிரி பக்குவமாக பேசணும் அரசியல் தலைவர். இவர் வந்து வெளிப்படையாக பேசுகிறார். திருமாவளவன் வரணும்னு சொன்னாரா? சொல்லியே. அவர் வர நான் வந்து கலந்துன்னு சொல்லியே. திருமாவளவனுடைய ட்ராக்கு அவர் அரசியல் வேறு. இது இந்தியா லெவலில் திருமாவளவன்றது அம்பேத்கர் பிரியன், டாக்டர் அம்பேத்கருக்காக தான் அவர் வந்து கட்சி நடத்துகிற, அம்பேத்கர் வழியில் போயின்னு இருக்காருன்ட்டு சிறுபான்மை பிரிவு முதல் கொண்டு அனைவரும் சமம் என்ற குறிக்கோளோடு அவர் கட்சி நடத்தினுக்கிறாரு. இன்றைக்கி 2 எம்பி 4 எம்எல்ஏ அவர்கிட்ட இருக்கிறாங்க. இன்றைக்கும் அமைதியான தலைவர், நல்ல தலைவர், நல்ல பேச்சாற்றல் மிக்கவர். திருமாவளவன் வந்து எல்லோரும் ஈக்குவலாக பேச முடியாது. எந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவர்களும் திருமாவளவன் மாதிரி கிடையாது. நிறைய தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. திருமாவளவன் மாதிரி ஒரு ஆற்றல் பெற்ற தலைவர் வந்து தாழ்த்தப்பட்டதுக்கோ சிறுபான்மை பிறகு குரல் கொடுக்குற தலைவர்னா அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவர் தான் திருமாவளவன் தான். இனி மக்களை தான் ஏற்றுன்னு இருக்காங்க. இல்லை, அவர் வந்து ஒரு கட்சி ஸ்டாண்டர்டாக இருந்தால் போதும். இப்போ வந்து நான் என்னோட கருத்து என்னென்னா, தேசிய முற்போக்கில் மட்டும் பிளாக்கில் ஒன்று வரும், அதை மட்டும் கேப்டன் சன்னு அவங்கள மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். மற்றெல்லாம் வந்து கிறிஸ்டின் சார்பில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக வச்சுனாவே அரசியலில் நிறையா எனிமி தான் உள்ளே ஏறுவானுங்க. சிவிலில், வீட்டில், எல்லா இடத்துலையும் பொலிட்டிக்கல் மால் வீட்டான சுற்றுவாங்க. அதனால்
அது கொஞ்சம் வாண்டட் பண்ணி தான் ஆகணும் அவங்க எதிரிலாம். நாங்கள் திருமணம் சொல்கிறது கரெக்டாக தான் பேசியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து எப்போ கொள்கையில் உறுதியாக இருக்கிறாரு. இன்றைக்கி விஜய் வந்திருக்கிறாரு, சினிமா துறையில் இருந்தார். அதாவது பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றம் சரி, திருமாவளவன் சரி, பல ஆண்டுகள் கட்சிக்காக உழைச்சி, மக்களுக்காக உழைச்சி, கட்சியை வளர்த்து தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்றம் இல்லாமல் பாராளுமன்றத்தில் போயிட்டு தமிழ்நாட்டின் கருத்துக்களை எடுத்து சொல்லி, அம்பேத்கருடைய கருத்தில் எடுத்து சொல்லி திருமாவளவன் இருக்கார். திராவிட முன்னேற்ற கழகம் திமுக 75 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருந்து பெரியார், அண்ணா, கலைஞர், இப்போ தளபதி ஸ்டாலின் உள்ள வழியில் அவங்க சிறை சென்று பல கஷ்டங்களை அனுபவித்து இந்த கட்சியை வளர்த்து தமிழ்நாட்டு மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செய்துன்னு வராங்க. ஆனால் எனக்கு சினிமா துறையில் இருந்தார், சினிமா துறையில் இருந்தார், போனார், வந்தார். சினிமாவும் அரசியலும் ஒன்றாயிடாது. சினிமா துறைன்றது வேறு, அதில் வந்து எல்லாருமே விசில் அடிப்பாங்க, கை தட்டும். அது வந்து அரசியல். நான் கூட ஒரு விஜய் ரசிகராக இருக்கலாம். கொள்கை வேறு, ரசிகர் வேறு. ரசிகர்ன்றது வேறு, கட்சியின் கோட்பாடு வேறு. நாங்களும் வந்து கட்சியில் கோட்பாடாக ஒரு வழியில் இருப்போம். அவர் விஜய் ரசிப்பாங்க, அவ்வளோதான். இப்போ எவ்வளோ பேர் வராங்க விஜய் மன்றத்தை பாரு, கைத்தாண்ட அவங்க எல்லாம் ஓட்டு இருக்குதா, ஓட்டு போட்டுருவாங்க, போட மாட்டாங்க. ரசிகன் அதாவது நடிகர்னு போது எல்லாருமே பார்ப்பாங்க. அதை வச்சு நம்ம எதையும் வந்து கணிக்க முடியாது, முடிவு எடுக்க முடியாது. விஜய் வந்து அவர் நடிக்கும்போது அவர் பெரிய ரசிகன் தான். ஆனால் இப்போ அவர் சினிமா அரசியலில் வரும்போது நல்ல வருங்காலத்தில் ஒரு நல்ல தலைவராக இருந்தால் மக்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தெரியல ப்ரோ. கேட்டிருக்கேன். பரவாயில்ல. அவர் பேசுகிறது கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருந்தாலும் அது ஃப்யூச்சரில் அதை மாற்றிப்பாருன்னு ஒரு இது சினிமா பண்ணிட்டுல அவர் பேசினாலும் ஃப்யூச்சரில் அதை கண்டிப்பாக அதை மாற்றிப்பாருன்னு எனக்கு ஒரு இது இருக்குது. நல்லா இருக்குது, பேச்சு இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. சினிமா பண்ணியில் பேசினாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது கொஞ்சம் மாற்றிக்கிட்டா மக்களும் அதை கொஞ்சம் ஏற்றுப்பாங்க. ஆமாம்மா. அது மாற்றிக்கிட்டாலும் மக்கள் அதை கொஞ்சம் ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல வரேன். அது கோல்டு தில்லர்கள் நிறைய மக்கள் வச்சு இவங்க வந்து விடுதலை சிறுத்தை வந்து தமிழகத்தினுடைய வெற்றி பெற கட்சி வந்து அரசியல் வந்து நிறையாவே விஷயம் தெரியாதவங்க தான் நிறைய பேர் சுற்றுவாங்க. அரசியல் நிறைய தெரிஞ்சுருக்கணும். இன்றைக்கி வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஒப்பீனியனே இல்லாமல் நிறைய கட்சியில் கூட்டணி கச்சா முச்சா நிற்பானுங்க. அவங்க கூட்டணியே வந்து சரி இருக்காது. இது வந்து நிறையா பேர் அந்த வான் பண்ணுறதே கிடையாது. போலீஸ்காரங்க, ஐபிஎஸ் நிறைய பேர் வந்து நிறைய மிலிட்ரி ஆர்மி ஃபுல்லாக அவங்கள வச்சு உத கொடுக்காம கைது பண்ணாமல் பஸ்ஸில் டேர்ன் பண்ணி இழுத்துன்னு போகாமல் விட்டுருக்காங்க. பேர் அவங்கள என்ட்ரிக்கு அரெஸ்ட் பண்ணி ஒரு உதவி செம்மையாக கொடுக்கணும். வெளில வச்சு பிறந்துட்டு ஒரு நாள் வச்சுட்டு தான் வெளியே வரணும். 3 வருஷம் ஆகும். சம்மந்தம் இல்லாதவங்க சம்மந்தம் இல்லாதவங்க வந்து பேசுனா நம்ம அதில் வந்து சம்மந்தப்பட்டு பேச முடியாது. இயக்கத்தினுடைய தலைவர்னு அவர் ஒரு கட்சி நடத்துகிறாரு. அவர் வரலன்னு சொன்னால் அது தவறு. அது அப்போ ஆனால் அதே இயக்கத்தில் உள்ளவங்க வந்து ஒரு மீட்டிங்கை போட்டு அவங்க வர வைக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு வரலாம். ஆனால் இவர் சம்மந்தமே இல்லாத ஒரு விஜய் வந்து இவர் அந்த கம்யூனிட்டி கிடையாது, அந்த இயக்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது. இவர் எப்படி வந்து அவர் வரலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி கேள்வி கேட்க முடியும்? அதனால் இவர் கேட்குறதும் தவறு, வரவேன்றேன்னு சொல்கிறதும் தவறு. அரசியல் புரிதல்ன்றது வந்து அவருக்கே வந்து அவ்வளோ அரசியல் தெரியாது. அவர் ஏதோ ஒரு இயக்கத்தில் வச்சு இது பண்ணுறாரு. நானும் வந்து அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன் தான். ஆனால் இருந்தாலும் வந்து அவர் அந்த இது கிடையாது. அவருடைய ஏதோ ஒரு மதிசம் பண்ணின்னு கட்ட மதிசம் பண்ணின்னு போகிறாரே தவிர அவர் ஒரு இயக்கத்தில் வந்து ஒரு சரியான ஒரு வழி நடத்தல போல, அவர் வழி நடத்தல. அதனால் இவர் சொல்கிறதுலேயும் தவறு கிடையாது, அவர் சொல்கிறதுலேயும் தவறு கிடையாது. இதில் எதுலேயும் நம்ம தலையிட்டு எதுவும் வந்து சொல்ல முடியாது. அரசியலுடைய அவங்க என்னை விட அரசியலில் மூத்தவங்க. இருந்தாலும் விஜயெல்லாம் வந்து எனக்கு பின்தங்கினவங்க தான். இருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு அரசியலுடைய பெருந்தன்மை அவருக்கு வராது. ஆனால் அவர் வந்து அவரை கூப்பிட்டதே தவறு. அவர் ஒரு இயக்கத்தில் ஒரு கூட்டணியில் இருக்கிறாரு. அவர் ஒரு கட்சியில் பெரிய தலைவராக இருக்காரு. அவரை போய் நீ ஏன் கூப்பிட்ற? நீ வந்து அம்பேத்கர் வந்தமா, நீங்கள் வந்து வேறு யாருன்னா ஒரு முக்கியமான தலைவரை போட்டு நீங்கள் வந்து திறந்து விழா பண்ணிட்டு போகலாம். நீங்கள் அவரை ஏன் கூப்பிட்றீங்க? அவர் வந்து அந்த இயக்கத்தில் இருக்கிறதுக்காக நீங்கள் கூப்பிடலாமா? அவர் ஒரு இயக்கத்தில் அவர் ஒரு கட்சியில் இருக்கார் கூட்டணியில். அவரை இப்படி கூப்பிட்டு அடிச்சதே தப்பு. அதெல்லாம் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க வந்து அவரை நம்ம அழைக்கக்கூடாது, அவர் வரமாட்டார் அப்படின்னு இவங்களே வந்து அதை கரெக்ட் பண்ணி அந்த அழைப்பை வந்து வேறு விதமாக அமைச்சிருக்கணும்.
ஆனால் அவர் தவறுதலாக பண்ணிட்டாங்க. அதனால் அது ஒரு பெருசே கிடையாது. அவர் சொல்கிறது தவறு இல்லை, இவர் சொல்கிறது இல்லை. இது ஒரு பெரிய தவறான இதுவாக கருத முடியாது. ஏதோ வாய் விட்டு நம்ம பேசி கிடக்கலாமே தவிர அதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க தான் 2 பேருமே. தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் கூட்டணி நடக்காதுங்க. அது வச்சு தான் ஆகும். ஏன்னா தனித்து அரசியல் பண்ண முடியாது. அது இப்போ இல்லை, 1963 பண்ணிக்கிறாங்க. தனித்து வைக்கணும்னா அது எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. எம்ஜிஆர் அடுத்த ஜெயலலிதா கலைஞர் அப்படி தான். இப்போ இருக்கிற கலைஞரோட தனியாக கூட்டணி வைக்க முடியாது. கூட்டணி வச்சா தான் ஆட்சி நடக்கும். ஏன்னா அது மாதிரி மக்கள் வந்து ஒட்டுமையாக இருக்க முடியாது. தனித்து நின்னா தோல்வி அடையன்ற பயம் வந்து கூட்டணி ஆட்சி தான் வரும். அப்படி தான் நடத்தணும்னு நினைப்பு என்ன வரணும். நம்ம தோல்வி அடையக்கூடாதுல்ல, எந்த வகையிலும் நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லை. இப்போ விஜயா இருந்தால் கூட ஒரு கூட்டணி வச்சா நல்லா அமோகமாக ஜெயிப்பார். தனித்துன்னா கொஞ்சமாக சீட்டில் வருவார். ஏன்னா இப்போ என்ன அந்த இடத்துனோட கல்யாணம் வந்தார், கொஞ்சம் சீட்டில் ஜெயிச்சார். அரசியல் வரும்போது ஒரு ஒத்துழைப்பு ஒரு சப்போர்ட் தான் நான் ஜெயிக்க முடியும். தனித்துன்னு ஜெயிக்க முடியாது. அது வந்து முன்னிருந்த அரசியல் வேறு, இப்போ அரசியல் வேறு. ஆமாம், அதுதான் காரணம். அதை நம்ம ஏற்றுக்கணும்ல. அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை இன்னும் இப்போ தானே வந்துக்கிறாரு. இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ செய்யணும், அரசியலில் பார்க்கணும், கஷ்டம் அனுபவிக்கணும். அரசியலில் ஃபீல்டு இல்லை, ஒரு சினி ஃபீல்டுன்னு வந்தார், அவருக்கு இருக்கும். அதெல்லாம் நம்ம தான் புரிய வைக்கணும். ஆமாம்.